கர்த்தநாமத்தை மேம்படுத்த அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்ததுனால தேவ செய்த நேரம் மாறட்டு நாமத்தை மேம்படுவதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடந்து சொல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரின் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கண்டேன். அவர் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியில் குடியிருக்கிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமல் இருக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்போது அவர்கள் ஒவ்வொருக்கும் நல்லைக்கு கொடுக்கப்பட்டது. அன்றி அவர் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்களுடன் பணிவிடக்காரரும் தங்கள் சகோதரருடைய தொகை நிறைவாக மாறவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நம் சமூகத்துக்குள்ளாக யோவானுக்கு அறிவிக்கிற பிரகாரம் இந்த 6ஆம் அதிகாரத்துக்குள்ளாக ஒரு சில முத்திரைகளை சொல்லுகிறார். முத்திரை என்பது பல பொருள் உண்டு. இங்க சொல்லப்பட்ட முத்திரை ஒரு மறைப்பொருளை சார்ந்த விஷயங்கள். ஒவ்வொரு முத்திரையிலும் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் 1ஆம் முத்திரையிலிருந்து இங்க சொல்லப்படுகிற கடந்த ஆண்டுகள் முன்பு இஸ்ரவேலில் யுத்தம் நடக்கும்போது கர்த்தர் 4ஆம் முத்திரை உடைத்தேன் என்று சொன்னார். 4ஆம் முத்திரை காலங்கள் நடந்து முடிவடைய போகிறது. அதன் அடிப்படைக்குள்ள 4ஆம் முத்திரையுடைய ஒரு வசனத்தோட வாசித்து கடந்து சொல்லுமே. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் 4ஆம் முத்திரை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீர் வந்து பார் என்று சொல்லி சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் மீது அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. நாம் பார்க்கிறோம், அவர் 4ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது 4ஆம் ஜீவனை நீ வந்து பார் என்று சொல்ல சத்தத்தை கேட்டேன். நான் பார்க்கும் ஏதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல ஏறிடுவதற்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் மேல் சென்றது. பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டமிரங்களாலும் பூமியோட 4 பங்கு உள்ளவரை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த தொடர்ந்து 2023-24 காசா பட்டணத்திலிருந்து பாலஸ்தீனியர்கள் ஒரு பலமுள்ள ஒரு யுத்தத்தை நடத்துகிறார்கள். அவர் தேவனை தோழ்ந்து கொள்ளுகிற பண்டிகை நாட்கள், இந்த 7 நாட்கள் கூடார பண்டிகைகளை ரொம்ப பலமாக நடைமுறைப்படுத்துவார்கள். அப்படி நடைபெறப்படாத நாட்களை பயன்படுத்தி அந்த யுத்தத்தை நடத்துகிறார்கள். அது விடிய காலம் நடக்கிறது. எனக்கு அந்த நைட்டு 11 மணிக்கு சொல்லுகிறார் 4ஆம் முத்திரை உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தொடர்ந்து நாம் நடைமுறைப்படுத்துகிற கால் பங்கு என்று சொல்லப்படுகிற சின்ன சின்ன நாடுகள் தொடர்ந்து ஒரு பெரிய யுத்தத்தை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டு அதில் ஒரு ஜெயித்து அடைந்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை மேலே ஏறினதுவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. அந்த யுத்தத்தினால் உண்டாகிற பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் ஒரு பெரிய இழப்பு உண்டானதாக பார்க்கிறோம். தொடர்ந்து காசா பட்டணங்களை சார்ந்து இருக்கிற ஓமான் இப்படிப்பட்ட அநேக பட்டணங்களில் ஒரு பெரிய யுத்தத்தை நிறைவடைந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவத்தை தான் அங்கே வேதம் சொல்லப்படுகிற ஒரு 4ஆம் முத்திரை என்று அவர் கடந்த ஆண்டு முன்பு துவங்கினார். அடுத்தபடி இறைமார்க்கம் சொல்லப்படுகிற இந்த 5ஆம் முத்திரை என்பது இதை எதை சார்ந்தது? இந்த 5ஆம் முத்திரை என்பது என்ன சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா, அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது
தேவ வசனத்து நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கண்டேன். இப்போ பலிபீடம் என்பது தான் நம்ம தேவனை தொழுது கொள்கிற ஒரு இடம். அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்து நிமித்தம் சாட்சி நிமித்தம் கொல்லப்பட என்ன பண்ணாங்கன்னா பலி செலுத்துகிறார்கள். எப்படி நாம் அன்னைக்கு நாட்களை கடந்து வந்து நம்முடைய பலி செலுத்துகிறோம். தேவன் ஒரு வாரங்களை பாதுகாத்துக்கு ஒரு நன்றி செலுத்திட்டு தொடர்ந்து வருகிற நாட்களை பாதுகாத்து கொள்ளவும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பதற்காக நாம் தேவ சமூகத்தை பலி செலுத்துவது போல மரித்து போன பரிசுத்தவான்களை காணப்படுகிற அதை 1ஆம் நூற்றாண்டுல எடுத்துக்கொள்ளலாம். இது முதலாம் நூற்றாண்டு தான் சாரும். 1ஆம் நூற்றாண்டுல காணப்பட்ட பரிசுத்தவான்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரத்த சாட்சியம் மரிக்கிறார்கள். அப்படி மரிக்கப்பட்ட அந்த தேவ பிள்ளைகள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே எது வரைக்கும், அப்புறம் ஒரு நீண்ட காலங்கள் கடந்து போகிறதுனால எது வரைக்கும் இவருடைய ரத்தத்தை குறித்து பழி வாங்காமலும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர் என்று அவர்கள் வந்து நம்மை போல் அவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். அந்த விண்ணப்பத்தின் நிலைகள் தான் சொல்லுகிறார். அப்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அன்றி அவர் தங்களை போல கொலை செய்யப்பட போவதாகிய தங்கள் உடன் பணிவிடக்காரரும் தங்கள் சகோதரமாகிய ஒரு தொகை நிறைவேற வேண்டும். 1ஆம் நூற்றாண்டு இயேசு கிறிஸ்துவோட காணப்பட்ட சீசர்கள், இன்னும் சில அப்போஸ்தலர்கள் தேவ பிள்ளைகள் ரத்த சாட்சியம் மரித்தது போல கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ரத்த சாட்சியம் மரிக்கப்பட வேண்டும். இப்படி மரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்பது நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதற்கு அறிந்து கொண்டதான் நிலைகள் நம்ம கரெக்டா போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 14, 13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போ. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிற இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. தங்களை பிரயாசம் விட்டு இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவளுக்கு கூட போகும். ஆவியானவர் ஆமென்னு சொன்னார். ஏன்னா யோவானுக்கு தேவன் காண்பிக்கிற பிரகாரம் கடைசி காலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் மரிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மரிக்கிறவர் பாக்கியவான்கள் என்று எழுது. இதன் அடிப்படையில் ஒரு பெரிய மரணத்தை நாம் கடந்து போகப்பட வேண்டும். அந்த மரணம் உண்டாகும் என்று சொல்லப்படதா பார்க்கிறோம். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். இந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. இவைகளுக்கு பின்பு இந்த பரலோகத்தில் திறக்கப்பட்ட வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் என பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க காண்பிப்பேன். உடனே ஆவிக்குள்ளானே. அவ்விதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனம் ஒரு வீட்டிருந்தார். வீட்டிருக்கிற பார்வைக்கு வச்சிருக்கணும் பதுமராவது ஒப்பாயிருந்தார். இது 4ஆம் அதிகாரம் என்பது யோவானுடைய காலங்களுக்கு பிறகு நடக்க போற விஷயங்கள். அப்படி நடக்க போற விஷயங்களை யோவானுக்கு காண்பிக்கிறார். அவர் என்ன காண்பிக்கிறாங்க? வானத்தில் ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தை ஒருத்தர் வீட்டிருக்கிறார். அவர் பார்வைக்கு வச்சிருக்கலும் பதுமராவது ஒப்பாயிருந்தார். வானத்தில் காணப்படும் ஒரு சிங்காசனத்துல ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் 2 கற்களை அணிந்திருக்கிறார். ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சிரைக்கல், இன்னொன்று பதுமராகம். நீங்க வேதாமத்துல 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கு ஒரு சிங்காசனத்தை காண்பிக்கிறார். அந்த சிங்காசனத்தில் 12 வாசல்கள் இருக்கிறது. 12 வாசலும் ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண ஒரு குடியிருக்கிற வீடே 12 முத்துக்கள் என்று சொன்னால் அந்த மனிதன் எவருடைய முத்துக்களுக்கு அதிபதியா இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனா இங்க என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, அந்த சிங்காசன வீட்டில் 2 கற்களை அணிந்திருக்கிறார்.
ஒரு வீட்டு வாசலே 12 கற்கள்லாம் அவன் எவ்வளவு கற்களை அணிந்து கொள்வாங்க என்பதை புரிந்து கொள்ளப்படும். இங்கு சொல்லப்படும் கற்கள் என்பது பார்வைக்கு வச்சிருக்கலும் 11வது ஒப்பாய் இருக்கிறது. 2 கற்களை அணிந்திருக்கிறார். பொதுவாக இந்த ஜெயம் கொண்ட அருமரட்சகர இயேசு கிறிஸ்து 2 கற்கள், ஒரு கற்கள் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கல் வெண்மையும் சிவப்புமானவர் என்று சொல்லுது. வச்சிருக்கல் என்பது பார்த்தீங்கன்னா வெண்மையான ஒரு கல், 11 என்பது சிவப்பான ஒரு கல். அங்க ஜெயம் கொண்டு கடந்து போயிருக்கிற அவர் 2 கற்கள் என்பது உன்னதப்பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 16 பேரில் சிறந்தவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அருமரட்சகர இயேசு கிறிஸ்து 2 நிலைகளை அடைகிறார். ஒன்று வெண்மை என்று சொல்லப்படுகிற பூர்ணமாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தம், சிவப்பு என்று சொல்லப்படுகிற மனுக்குலத்துக்கு ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு சாட்சி. அதன் அடிப்படைகளாக ஜெயம் கொண்டு காணப்படுகிற 2 கற்களை அணிந்திருக்கிறவர். ஒன்று அவர் பரிசுத்தமான ஒரு பூர்ண தத்துவம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்தப்பட்டு மனுக்குலத்து மீட்பை கொடுத்தார். அதனால அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு நாம் கடந்து போகப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா இந்த 2 கற்கள், ஒரு கற்களை நீங்க சுமந்துதான் நீங்க போகணும். ஒன்று பூர்ண பரிசுத்தராக காணப்பட்டு நாம் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அல்ல தேவனுக்கு ரத்த சாட்சியம் மறிக்கப்பட வேண்டும். அது சொல்லதான் சொல்லுகிறார், இது முதல் கிறிஸ்துவ மறிக்கிற பாக்கியவான்கள் என்று எழுது. அல்ல இறைமார்க்கு நடைபெறப்படுத்துகிற கிறிஸ்துவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வருகை என்பது நல்ல விஷயம். ஆனால் எதன் அடிப்படையில் நீங்கள் போக முடியும் பார்த்தீங்கன்னா அவர் அடைந்ததும் நிறைவேற்றி கொடுத்ததுமான 2 நிலை. ஒன்று தேவ செயலாக பூர்ண பரிசுத்தமும், இன்னொன்று மனுக்குலத்துக்கு ரத்தம் சிந்தப்பட்டு அவர் கடந்து போனார். இந்த 2 வழிகள் இல்லாம கடைசி காலத்தில் காணவர் நீங்க அதை அடைய முடியாது. அதன் அடிப்படைக்குள்ள தான் இந்த 5ஆம் ரகசியத்தை சொல்லுகிறார். பலிபடுத்துற ஒரு குரூப் வந்து தொழுது கொள்கிறார்கள். ஆண்டவரே எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நீ பழி வாங்காமலும் நீ திரும்ப செய்யாமல் இருப்பீர் என்று கேட்கும் போது அதுக்கு சொல்லுகிறார், உங்களை போல உடன் ஊழியக்காரர்களும் பணிவிடைக்காரர்களும் தெய்வ ஜனங்களும் மறிக்கப்பட வேண்டும். அவருடைய நிறைவேறிய வரைக்கும் நீங்கள் இளைப்பார்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பரலோகம் என்பது நல்ல விஷயம். இந்த பரலோகத்தை எப்படி அடைய முடியும் பார்த்தீங்கன்னா தேவன் பெற்றதும் அடைந்ததும் ஆகிய ஒன்று கிறிஸ்துவாக ஒரு மரணத்தை நாம் அடைய வேண்டும். அதை கிறிஸ்துவ பூர்ணத்தை அடைந்து கொள்ளாமல் அந்த நாளை நாம் சந்திக்க முடியாது. இது எப்படிலாம் பண்ண சேர்க்க போற வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். இணைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கின் சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்கு பலனை சேர்த்துக் கொள்கிறார். இங்க ஒரு ஓமை சொல்லுகிறார். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படுவார்கள். ஒரு நிலத்துல நடுகிறவன் ஒருவன், அந்த கனிகளை சாப்பிடுகிறவன் ஒருவன், 2 பேரும் ஒருமித்து வாசம் பண்ணுவார்கள். புதிய ஏற்பாடு காணப்பட்ட இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை தன் அப்போஸ்தலர் உலகம் முழுவதும் கடந்து போய் விதைத்தார்கள். அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா அது முளைத்து வந்து அது பலன் கொடுக்கிறது. அது ஒருவன் அறுக்கிறான். இப்படி விதைக்கப்பட்ட காலம் என்பது 1ஆம் நூற்றாண்டு, அறுக்கப்படுற காலம் 2025 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. நாம் அறுக்க போகிறோம். ஆனால் அங்கே விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமித்து வாசம் பண்ணுவார்கள். ஆனால் விதைக்கப்பட்ட காலம் ஒரு காலம், அறுக்க போகிற ஒரு காலம், 2 பேரும் ஒருமித்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறது. ஆனால் இயேசு அதுதான் அந்த வசனங்கள் சொல்லுகிறது. நீங்க ரத்த சாட்சியம் மறிச்சிட்டீங்க, உங்க ரத்தங்களுக்காக நீங்கள் பழி வாங்க வேண்டிய எதிர்பார்க்கிறீர்கள். அறுக்கிறவர்கள் ஒரு கூட்டம் வர வேண்டும்,
நீங்க எப்படி மரித்திருக்கிறோம் அதே போல அறுக்கிற காலத்துல மறிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைகளை மையப்படுத்தி தான் 2 பேரும் ஒருமித்து வாசம் பண்ணுவார்கள். ஆனா இறை சமூக நடைமுறைப்படுத்துகிற 4 காலங்களை காணப்படுகிற மனசாட்சி காலங்கள், நியாயபரமான காலங்கள், புதிய ஏற்பாடுகள் காணப்பட்டாலும் இந்த தேவன் சொல்லப்படுகிற விதைக்கிறோம் அறுக்கிறோம்னு சொல்லப்படுற காலத்துல இடைப்பட வளருகிற காலங்கள், அதன் முன்பு நிலத்தை சீர்படுத்துறவர்கள் காலமெல்லாம் அங்க உள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சி ஒப்பிடுகிறார். அந்த திருமண நிகழ்ச்சி யாரு போய் இருப்பாரு பாத்தீங்கன்னா மணவாட்டியும் மணவாட்டி தோழியும் அங்க போவாங்க. வேற யாருமே அங்க போக முடியாது. அதே போல இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துற பிரகாரம் 1ஆம் நூற்றாண்டுல விதைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களும் கடைசி காலத்து அறுவடை செய்ய போகிற மணவாட்டியும் இவர் 2 பேரும் ஒருமித்து வாசம் பண்ண போகிறார்கள். அதுதான் 1000 வருஷம் ஆட்சி காலம். அதாவது பூமியில இயேசு கிறிஸ்து ஒரு 1000 ஆண்டு ஆட்சி பண்ணப்படும் போது இவர் 2 பேரும் மாத்திரம் அங்க கடந்து வருவார்கள். அந்த காலத்துக்கு முன்பும் இடைப்பட்ட காலத்தில் யாருமே அங்க வர முடியாது. அதுக்குள்ள வேதம் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அவர் தொடர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் இவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலக மனத்தையும் மோசம் போகுகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது வெற்றியும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நெருங்கிறதா இருந்தாலும் அதற்கு தப்புப்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இங்க பார்க்கிறோம், வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாகுது. மிகாவேல் அவனை தூதர் யுத்தம் செய்து சாத்தானை கீழே தள்ளுகிறார்கள். அவன் தள்ளப்பட்ட பிறகு கடவுளோட மகிமை வெளிப்படுகிறது. 1. 2வது, மரணம் நேரிடுதா இருந்தாலும் அது தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குடைய ரத்தத்தால் தன் சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். சாத்தான் தள்ளப்படுவதனாலே ஒரு பெரிய மரண போராட்டம். அத காலங்களை ஒப்பிடுகிறார். ஆகியால் பரலோகங்களே, அவைகள் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிற ஐயோ, பிசாசன் தன்னை கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்து மிகுந்த கோபம் கொண்டபடியினாலே அவன் இறங்கி ஒரு பெரிய ஆபத்து நடத்துகிறான். அவன் கொடுக்கப்பட காலம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கொஞ்ச காலம், அதான் காலங்கள் அரை காலம் என்று சொல்லுகிற ஒரு 3 ஆண்டு காலம் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்துகிறான். மரணத்தை நடைமுறைப்படுத்துகிறான். நாம் தப்பி பிழைப்போம் என்று சொல்ல விசுவாச துரோகங்கள் கொண்டு போகிறான். ஆனா இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிற தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாம ஒரு பெரிய போராட்டத்தை செய்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனா நம்ம இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு பெரிய மரண போராட்டம். ஏன்னா விசுவாச துரோகத்தை எங்க நடைமுறைப்படுத்த முடியும் பார்த்தீங்கன்னா மரணத்துலதான் ஒருவனை நடைமுறைப்படுத்த முடியும். பாக்கி எல்லா நிகழ்வும் நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிச்சிடலாம். ஆனா எதுக்கு மாத்திரம் மனிதன் பயப்படான்னு பார்த்தீங்கன்னா மரணம் தான். பாக்கி எது வேணாலும் இழப்பான், வீட்டை இழப்பான், சொத்தை இழப்பான், பதவி இழப்பான், எல்லாத்தையும் இழப்பான். ஆனா மரணத்தை மாத்திரம் மனிதன் என்ன பண்ண முடியும், இழக்க முடியாது. ஆனா கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லுகிறது. அதன் அடிப்படைகளாக இறைமாருக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் சாத்தான் இப்படிப்பட்ட கிரிகளை நடைமுறைப்படுத்த நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனா நம்ம தேவன் நமக்கு ஒரு பெரிய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சத்துருவாய் சாத்தான் அதை தோற்கடிக்கத்தக்க ஒரு மாபெரும் கிரிகளை மையப்படுத்துகிற என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனா நம் வேதம் சொல்லப்படுகிற
அங்க காணப்படுகிற அந்த தேவனுடைய மனிதர்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். 22:8-9. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். யோவானுக்கு கடைசி காலத்தில் நடக்கும் போறதை அறிவிக்க ஒரு தூதன் வருகிறான். அவர் தூதன் நினைத்து அவன் வணங்க போகிறான். அதற்கு அவர் என்ன சொல்றார் பாத்தீங்கன்னா, நீ என்ன வணங்காத, நீ நினைக்கிறவள் என்ன கிடையாது, நான் தூதன் கிடையாது, நானும் உன்னோடும் உன் சகோதரனும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்து வசனங்களை கைக்குள்ளோடும் நானும் ஒரு ஊழியக்காரன். ஆனா இறை சமூகம் சொல்லப்படுகிற நிலைகளுக்குள்ளாக வேதத்தில் நிறைய இடத்துல வெளிப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே கடந்து ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா வேதத்தில் முதல் வசனம் கூட சொல்லப்படுகிறது. வெளிப்பட 1:1 வாசிங்க. சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினமான விசேஷம். இந்த தேவன் சீக்கிரத்தை சம்பவிக்க வேண்டியவர்களே பிதா யாருகிட்ட ஒப்புவிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா, ஒரு தூதனை அனுப்பி அவன்கிட்ட கொடுக்கிறான். அவன் என்ன பண்ண, பூமியில இருக்கிற ஒரு மனிதன்கிட்ட கொடுக்கிறான். ஏன்னா இப்படிதான் ஒரு அதிகாரப்பீடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு முதல்ல ஒரு சம்பவம் சொல்லுகிறார், ஒரு மாவட்ட ஆட்சியர் சம்பவம், அது கீழே உள்ளதான் சொல்லுவாங்க. உடனே அவரு போய் சொல்ல மாட்டார், ஒரு வீடு சொல்ல விஷயத்த அவரு போய் நேரடியாக சொல்ல மாட்டார், அவரு கீழே இருக்கிறத போட்டு சொல்லுவார். அதே போல இறைமார்க்கம் என்பது தேவனுடைய சமூகத்தை பிறப்பிக்கிற கட்டளையும் யாருக்கிட்ட சொல்லுறார் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உடனே இயேசு போய் பூமியில வந்து யாவான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஒரு அதிகார தத்துவத்தில் இருப்பதனால அவர் ஒரு தூதனை கூப்பிடுகிறார், இதை போய் நீ யாவான்னு சொல்லு. அந்த தூதன் என்ன பண்ணா, பூமியில இருக்கிற ஒரு மனிதனை சொல்லி அங்க போய் சொல்லுறான். இந்த மனிதர்கள் யார் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட, உன்னை போல நானும் ஒரு சகோதரன், இந்த சத்தியத்தை கை கொண்டவனும் இந்த சத்தியத்தை உரிமை உள்ளவனை சொல்லி நீ என்னை வணங்காத என்று சொல்லி அங்க சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட நாம் இந்த 5ஆம் அதிகாரம் 9 சொல்லு 6ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிற பிரகாரம் விண்ணப்பிக்கிற அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா காலத்துக்கு முன்பாக மரித்து போன பரிசுத்தவான்கள். அவர்கள் தான் கடந்து வந்து தெய்வ சமூகத்தை நம்மை போல நம்முடைய வேண்டுதலை சொல்வது போல அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எங்கள் ரத்தத்தை குறித்து இதுவரை கண்டவரை பழிவாகாம இருப்பீர், நியாய தீர்ப்பு செய்யாம ஏற்படுத்த. அதற்கு தான் பதில் சொல்கிறார், உங்களை போல உடன் பணிவிடக்காரரும் உடன் சகோதரர்களும் மறிக்க வேண்டிய காலம் இருக்கிறது. அந்த காலம் எப்போ அதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஆட்சி காலத்துக்குள்ளாக சபையை கட்டுகிறோம். அவரை கட்டப்படுகிற நிலைகளை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மரணத்தை நடைமுறைப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு பெரிய காலத்தை திட்டப்படுத்துகிறார்கள். வெளிப்படுத்தின 11ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். ஆலயத்திற்கு புறமே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் இதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் இருட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவளாய் 1160 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தட்டுகளும் இவர்களே. இவ்வொருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சி சொல்லி முடித்திருக்கும் போது நாம் பார்க்கிறோம், யோவானுக்கு அறிவிக்கிற பிரகாரம் என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வருஷம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளாலும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகள் இவர்களே. ஒருவனோடு சேதப்படுத்த மனதா இருந்தால்
அவருடைய வாயிலிருந்து அக்கறை புறப்பட்டு அவளை சத்துருக்களை பற்றிக்கும், அவளை சேதப்படுத்த மனதாருக்கு எவனவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற 2 தீர்க்க தரிசனங்களை மையப்படுத்துகிறார். 42 மாதம் என்று சொல்லுகிற 1260 நாளும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவருடைய தெய்வத்திற்கு தடுக்க யாரும் முயற்சித்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கறை புறப்பட்டு அவரை கொலை செய்யும் என்று சொல்லுகிறது. இப்படி ஒரு சாதாரண நடைமுறையில் எழுதியிருக்கிறதோடு இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான பிரசங்கங்கள், தெய்வத்திட்ட தீர்மானித்தது ஒரு சாதாரண நிலை கூட அறிந்து கொள்ள முடியாம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி விளக்கத்தை சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ திட்டம் என்பது 1260 நாள் என்று சொல்லுகிறேன். 3 ஆண்டு காலங்கள் ஒரு பெரிய மீட்பை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற பேரில் ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். நாம் பார்க்கிறோம், தானியேலுக்கு ஒரு மறைப்பொருளை காண்பிக்கிறார். ஒரு காலங்கள் அரைக்காலம் செல்லும் மட்டும் பரிசுத்த வல்லமை சிதறெடுத்து முடிவு பெறுவதை இவையெல்லாம் நிறைவேறி தீர வேண்டும் என்று ஜீவித்திற்கு பேர் ஆணையிட்டு கேட்டேன். இங்க பார்க்கிற போது காலங்கள் அரைக்காலம் என்று சொல்லுகிறேன். ஒரு 3 ஆண்டு காலங்கள் பரிசுத்தமுடைய வல்லமை சிதறடிக்கப்படுகிறது. சிதறடிக்கப்படுகிற நாட்கள தான் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடைப்பட்டவர்களாக விளங்குவார்கள். துன்மார்க்கு நடப்பார். துன்மார்க்கு ஒருவனும் உணரான். அன்றோடு போல நீக்கப்பட்டு பாழாக்கருவருப்பும் ஸ்தாபிக்கப்படும் காலம் 1390 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திரு சேருகிறோம் பாக்கியவான். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற காலத்தின் அடிப்படைக்குள்ளாக ஒரு பெரிய சோதனை காலம் பூச்சக்கரம் முழுவதும். அப்படி நடைமுறைப்படுத்துகிற சோதனை காலத்துல ஒரு 3 ஆண்டு காலம் எடுத்தோம். நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தல 12 பார்த்த கொஞ்சம் காலம் ஒரு பெரிய சோதனை நடைமுறைப்படுத்துகிறான். மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அது தப்பும்படுத்தலை காத்து கொள்ள வேண்டும். பரலோகங்களே களி கூறுங்கள், பரலோகத்தில் வாசமனர் என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிற இந்த 1260 நாள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். ஒரு மையத்தை ஒப்புவிக்கிறார். அது மையத்தை ஒப்புவித்து அந்த நாட்களை எந்த ஒரு மணி காத்து இருக்கிறானோ அவன் ஒரு சிறந்த நிலை கடந்து போகிறான் என்று சொல்கிறது. வெளிப்படுத்தின 13ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் பெருமையான தூஷணங்களை பேசுவாய்
அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமல் 40 மாத யுத்தம் பண்ணதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தேவனை தூஷிக்கும் தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசலத்தையும் பரலோகத்து வாசமாக இருக்கிறதையும் தூஷித்து மேலும் பரிசுத்தமான யுத்தம் பண்ணி அவரை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைகளின் மேலும் ஜாதிகளின் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த சொல்லப்படுகிற வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திய ஒரு 3 இடம், தானியேல ஒரு 2 இடத்துல, ஒரு 5 இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலங்கள் அரைக்காலம் என்று 1260 நாள் அளவு ஒரு பெரிய சோதனை காலம் உண்டாகிறது. அந்த சோதனை காலத்துக்குள்ளாக சபை சிக்குகிறது. அப்பதான் ஒரு பெரிய மரணத்தை உண்டு பண்ணுகிறார். ஆனா அந்த சொல்லப்படுகிற வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 5ஆம் முத்திரை பார்த்தீங்கன்னா அங்க காணப்படுற பரிசுத்தவான்கள் விண்ணப்பிக்கிறார்கள், உங்களை போல உடன் பணிவிடைக்காரரும் தேவனுடைய ஜனங்களும் மரணம் அடைய வேண்டும், அதெல்லாம் நீங்க காத்துருங்க என்று அங்க நடைமுறைப்படுத்துவதா பார்க்கிறோம். ஆனா கடைசி காலம் இயேசுவை சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கனா இந்த காலத்தை சந்திக்காம நீங்கள் என்ன பண்ண முடியாது, கடந்தே போக முடியாது. இந்த காலத்தை சந்தித்து தான் தேவ சொந்த நாம் கடந்து போக முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13 வாசம். அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறக்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவன் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. சத்துருவை சாத்தார் நல்லா புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவ திட்டத்தை எழுப்பதற்கு ஏதோ என்ன பயன்படுத்தினானோ அதே போல மீண்டும் பயன்படுத்துகிறான். அங்க தேவனுடைய வாரத்தை மீறி புசிக்க வேண்டும் கனி புசிக்க செய்து ஒரு பெரிய மரணத்தை நடைமுறைப்படுத்தினான். அதே போல கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா இங்கு ஒரு மரணத்தை நடைமுறைப்படுத்துகிறான். கடைசி காலத்துல மனிதனை அவன் சிக்க வைக்கக்கூடியவர். அங்க நீங்க பாத்தீங்கன்னா தேவனை பார்க்க முடியல, தேவனை பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணத்தை எதிர்பார்ப்பு. ஏன்னா ஆதியாகமத்தில் பார்க்கிற பிரகாரம் கனியை பறித்து புசினால தெரிஞ்சுதான் புசிக்கிறாங்க. என்ன காரணம் சொல்றாரு பார்த்தீங்கன்னா தேவனை நாங்கள் பார்க்கப்பட வேண்டும் ஒரு ஏக்கம் இருக்கிறது. அதை மையப்படுத்தி வலுசற்பம் சொல்கிறான், நீங்க கனியை பறித்து புசித்துட்டீங்கன்னா நீங்க தேவர்கள் ஆயிடுவீங்க. நீங்க தேவர்கள் ஆயினா கடவுள் என்ன பண்ணலாம், நீங்க போய் பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அதை வைத்துதான் அவனை ஏமாற்றக்கூடியவன். அதை புரிந்து கொள்ளப்படும் நமக்கு என்ன தேவை என்பதை கரெக்டா மையப்படுத்துவான். அதை மையப்படுத்தி தெய்வத்திற்கு மாறாக நம்மை கொண்டு போய் நிலைப்படுத்துவான். இப்போ கடைசி காலத்துக்குள்ளாக என்ன தேவை, ஒரு மனிதன் வாழ்வாதாரம் என்பது ஆகார தேவை. அங்கதான் கொண்டு போறான். சாத்தான் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு முத்திரையை மையப்படுத்துகிறான். அந்த முத்திரை வலதுகை நெற்றிலிங்க தரித்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி தரித்து கொண்டாதான் நீங்க ஒரு பொருளை விற்கவும் வாங்க முடியும். நீங்க ஒரு வாழ்வாதாரத்தை மையப்படுத்துகிறான். ஒரு வாழ்வாதாரத்தை மையப்படுத்தி உங்களுக்கு ஒரு சிக்க வைக்கிறான். அப்படிங்க அதை கை கொள்ளப்பட விட்டால் நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அதான் நல்லா புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சாத்தான் எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பது அறியக்கூடியவன். அதுலதான் நம்ம சிக்க வைப்போம், அதுலதான் நம்ம சூறையாடுவோம். அப்படிப்பட்ட நிலைகளை நாம் எதிர்த்து நிற்கப்பட வேண்டும். அதன் அடிப்படைகளாக இறைசுமனம் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காம யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை ஒரு வலது நெற்றில் தரித்துக் கொள்ளப்பட வேண்டும். எல்லாரும் கொண்டு வரோம்.
ஏதோ ஒரு முதியவர்கள் மாத்திரமல்ல, வாலிபர் மாத்திரம், பிறக்கிற குழந்தை முதல் கொண்டு மரணம் அடைய போற வயோதி முதல் கொண்டு நாம் அந்த முத்திரை தரித்து கொள்ளத்தக்க அவன் கொண்டு போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அங்கே எதை நடைமுறைப்படுத்த போறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் அக்கௌண்ட் தான் கொண்டு போக போறான். பேங்கை நடைமுறைப்படுத்த கொண்டு போய் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுகிற விஷயங்கள், ஏன்னா வாழ்வாதாரத்தை சார்ந்த நிலையில கொண்டு போயிட்டு அவன் நடைமுறைப்படுத்த போறனும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவன் கொண்டு போற சூழ்ச்சிக்குள்ளாக நீங்கள் சிக்கப்படப்பட்டால் உங்களை கொலை செய்வதற்காக நடைமுறைப்படுத்த போறான். இப்படிப்பட்ட நிலைகளை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த 5ஆம் முத்திரை நிலையே மரணம் ஒப்புவிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்வாதாரத்தில் கொண்டு போயிட்டு நீங்க அப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் உட்பட விட்டால் நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அதன் அடிப்படைகளாக தான் நடைமுறைப்படுத்துகிறோம். ஆனால் கொலை என்பதும் எல்லாரும் சமூகத்துக்கு கொண்டு போவதால ஒரு சிலர் மாத்திரம் தேவன் அதை அனுமதிக்கிற என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் கடைசி காலத்தை நடைமுறைப்படுத்துகிற 2 சம்பவத்தை பார்த்தோம். ஒன்று பூர்ணமாக்கப்பட்ட நிலை, இன்னும் ஒன்று ரத்த சாட்சி. ஆனால் கடைசி காலத்திற்கான எல்லாருமே கொலைக்கு நியமிக்கப்பட மாட்டதால ஒரு சிலருக்கு நியமிக்கப்படுவதை வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிறது. வெளிப்படுத்துகிற 14ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அறிவாளும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுதே மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருப்புள்ள அறிவாளை பார்க்கிறோம். நான் பார்த்தவர் ஏதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தை மனுஷரூபமாக தம சிரசில் பொறுக்கெடுத்து தமது கையில கருப்புள்ள அறிவாளுடைய ஒரு உட்கார்ந்திருந்தார். அப்போது வேறொருத்தர் தேவனுக்கு புறப்பட்டு மேகத்துமே உட்கார்ந்திருக்கிற நோக்கியும் பூமியின் பெயர் முதிர்ந்தது, அறுக்குதல் காலம் வந்தது, ஆகையால் உங்களுடைய அறிவுரையிட்டு அறுத்து விடும். ஆனால் கடைசி காலத்தில் ஒரு அறுவடை, முதலாம் விதைக்கப்பட்ட விதை முளைத்து வருகிறது. விதைக்கப்பட்டது போல எப்போ பார்க்கிற அறுவடையில தான் பார்க்க முடியும். விதைக்கப்பட்ட நெல்லு போல அதே நிலை எங்க காணப்படுவது அறுவடையில தான். அப்படிப்பட்ட அறுவடையில தான் ஒரு ஊழியத்தை நடத்துகிறார். அந்த அறுவடை ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் பார்க்கிறோம். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமித்து வாசம் பண்ணுவார்கள். முதலாம் நூற்றாண்டு நடந்த காணப்பட பரிசுத்தவான்கள் போல கடைசிகளை ஒரு அறுவடை நடைமுறைப்படுத்தி அங்க தெய்வத்திடத்துல கொண்டு போற என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படி ஒரு நிகழ்வை ஏன் தெய்வம் நடைமுறைப்படுத்துகிறார்? ஒரு பெரிய ஒரு கொலை நியமிக்கப்படுகிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியம் இருக்கு. நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் வேகத்துல ஒரு 3 காரியம் இருக்கும். ஒன்று, கடைசி காலத்துல காணப்போற தேவ ஜனங்கள் தேவ திட்டம் என்பது ஒரு பூர்ணத்தை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனிதன் செய்த பாவத்துக்காக ஒரு கிரயம் வந்து செலுத்தப்பட வேண்டும். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு தண்டிப்பதற்கு நாம் தன்னை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழல் ஒரு காரணத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒன்று, நாம் பூர்ணத்தை அடைய வேண்டும். ஏன்னா உபத்திரம் இல்லாமல் பூர்ணத்தை என்ன பண்ண முடியாது, அடையவே முடியாது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைத்திருப்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் மன்னாருடைய சௌக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கு நடக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையையும் செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும்
திரும்பவும் புடமிடுவார். ஆனால் அவர் மறுநாள் சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகிற நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுவனுடைய அக்கறை பலவும் வண்ணாருடைய சவுக்காரத்துக்குள்ளே இருப்பார். ஒரு துணியை சுத்தப்படுத்தப்பட வேண்டும். ஒரு பருவை சுத்தப்படுத்தப்படும் பார்த்தீங்கன்னா நல்லா தேய்த்து புடைச்சி எடுத்தாலும் சுத்தப்படுத்த முடியும். இப்போ கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ ஜனங்கள் முதலாம் நூற்றாண்டில் காணப்பட பரிசுத்தவான்களை போல இயேசு போல நீங்க மாறப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தம் செய்யப்பட வேண்டும். உங்களை எதை வைத்து சுத்தம் பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை காலத்தை வைத்து தான். ஒரு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம், அது படித்தோடைய எப்போ நிலைப்பாட்டை நீங்க அறிந்து கொள்ளப்படணும்னா ஒரு பரீட்சை வச்சாதான், இல்லைன்னா அதோடைய மதிப்பை நீங்கள் அறிய முடியாது, அதை இன்னும் தேட்ட முடியாது. மாசம் மாசம் மந்த்லி டெஸ்ட் வைக்கிறோம், எதுக்கு? அவருடைய நிலைப்பாடு அதை கேட்டு நடத்துவதற்கு தான். அதே போல உங்களை பூர்ணமாக்க தேவ செயலை மாற்றுவதற்கு ஒரு சோதனை காலம் இல்லாம செய்ய முடியாது. அல்ல தேவ செயலை அடைந்து கொள்வதற்காகவே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு சோதனை ஒன்று. இரண்டாவது, ஏதோ தொடரில் காணப்பட ஆதார் முதற்கொண்டு கடைசி காலத்தில் காணப்படுகிற மனித நாளுக்கு வரைக்கும் மனிதன் செய்த அக்கிரமத்து பாவத்துக்கு ஒரு கிரைம் செலுத்தப்பட வேண்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லா ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும். ரத்த சுத்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆக பரலோகத்துவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நீ எடுத்துக்கொள்ள போகிற வாழ்க்கை பரலோகம். பரலோகத்துடைய நிலை ஒரு சுத்தமாக்கப்பட்ட ஒரு நடை. எப்படி ஒரு பாத்திரத்தை ஒரு பொருளை வச்சு சுத்தம் பண்ணுகிறோம், ஒரு துணியை சோப்பு போட்டு சுத்தம் பண்ணுகிறோம். இப்போ மனிதனை எப்படி சுத்தம் பண்ணுவது? மனிதனுக்கு அக்கிரம பாவங்களை எப்படி சுத்தம் பண்ணப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கரையம் செலுத்தப்பட வேண்டும். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே அருளுக்கு திரும்புங்கள். கண்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். உனக்கு நான் செய்வதென்னவென்றால் தண்ணீர் இல்லாத குடியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குடியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கை இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆனால் இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற ஒரு மனிதன் செய்கிற பாவங்களுக்கு ரத்தம் சுத்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இப்போ மனிதன் ஏதேன் தோட்டத்திலிருந்து கடைசி காலத்தில் காணப்படுகிற வரைக்கும் தேவன் அவனோட வாசமானப்பட வேண்டும், தேவனோட மனுஷன் வாசமானப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா அவன் செய்த பாவங்களுக்கு ஒரு கரியம் செலுத்தப்பட வேண்டும். இது தேவன் நேரடியாக அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். ஏதேன் தோட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மாத்திரம் பூர்ணமாக்கப்பட்ட ரத்த சிந்தனா. அவருடைய ஒரே ஒரு ரத்தத்தினால பூர்ணம் ஆக்க முடியாது. அதன் அடிப்படையில் கடைசி காலத்தில் காணப்படுகிற ஒரு கும்பலை பூர்ணமாக்கப்பட்டு அவருடைய மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டு ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற மனிதன் செய்த அக்கிரமங்கள் பாவங்களுக்கும் அவனை சுத்தம் செய்வதற்கு ஒரு கிரயம் செலுத்தி ஆக்கப்பட வேண்டும். ஆனால் இரண்டாவது நிலை. மூன்றாவதாக பிசாசு தண்டிக்கப்பட வேண்டும். அவனை எதை வச்சு நீங்க தண்டிப்பீங்க? ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் இதுவரைக்கும் பாவம் செய்வன் தப்பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கான். நான் ஏசியா 14 பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஒப்பான ஒரு சிங்காசனத்தை உருவாக்கி தன்னை தொழுது கொள்ளப்பட வேண்டும் இருதயத்தில் தான் நினைத்தான்.
அவனுக்கு தவணை கொடுக்கிறான், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான், எனக்கு ஒன்றும் பங்கில்லை என்று அவனை அனுப்பிவிடுகிறான். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், ஏதோம் தோட்டத்துல நேரடியாக அவன் கடந்து வரல, காட்டு மிருகங்களே ஒன்றை தெரிந்து கொள்கிறான். அதுகிட்ட தான் சொல்லுகிறான், ஆதானே அந்த கனியை பறித்து புசித்தாங்கன்னா தேவர்கள் ஆகிடுவார் என்று சொல்லி. அந்த வார்த்தை கேட்டு அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அங்கும் தப்பித்துக் கொள்கிறான். ஆனால் இங்கு அவன் தவறு செய்வதற்கு ஒரு தூண்டுதலா இருக்கிறான். ஆனால் தூண்டுதலா இருந்தாலும் ஒரே ஒரு ஆதாரம், 2 பேர் தான் இருக்கிறாங்க. வலுசெருப்பு யார்? கேடு போய் யுத்தம் செய்ய முடியாது. ஏன்னா அவன் சிறந்த ஒரு பெரிய படை இருக்கிறது. இவங்க 2 பேரும் அவங்க யுத்தம் செய்ய முடியாது. பாவம் செய்தனா கடவுளுக்கு மனிதனுக்கு உறவு வேற அற்று போயிடுச்சு, கடவுள உறவு கேட்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ஆண்டுகள் கடந்து போகிறது. இயேசுவை கொண்டு வருகிறான், ஒரு பாவ மன்னிப்பு உருவாக்கி தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை மேம்படுத்துகிறான். இப்போ சாத்தானை எதிர்க்கத்தக்க ஒரு குரூப் நம்ம வைத்திருக்கிறோம். அதோட கடவுளோடு நமக்கு ஒரு உறவை மேம்படுத்தி வைத்திருக்கிறோம். அன்று ஏதோ நடைமுறைப்படுத்த முடியாது, ஏன்னா 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவனை போய் ஜெயிக்க முடியாது. 2வது கடவுளோட ஒத்தாசி வாங்க முடியாது. பாவம் செய்த கடவுளுக்கு அவங்களுக்கு பிளவு உண்டாயிடுச்சு. இந்த சம்பவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 6000 ஆண்டு வந்துருச்சு. நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டு தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை கொடுத்திருக்கிறார். நம்முடைய அக்கறை பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக் கொள்வதற்கு ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே இன்று அதை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். இது ஒரே ஒரு சம்பவத்தை நடைமுறைப்படுத்த 6000 ஆண்டுகள் போயிடுச்சு. அதன் அடிப்படையில் தான் இன்று நான் வெளிப்படுத்த 12:7 பார்த்த பிரகாரம், வெளிப்படுத்த 12:5 பார்க்கிற பிரகாரம் ஒரு மனிதன் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறான், தேவனிடத்தில் ஒத்தாசை பெறுகிறான். மத்தியமாந்திர சாத்தானை யுத்தம் செய்து கீழே தள்ளுகிறான். அவன் தள்ளப்பட்ட பிறகு அவன் அதிகார பூமிகள் வெளிப்படுகிறது. அவன் வெளிப்படுகிற காலங்கள் கொஞ்சம் காலங்கள் அரைக்காலம் என்று சொல்லுகிறேன். ஒரு 3 ஆண்டுகள் ஒரு பெரிய யுத்தத்தை நடைமுறைப்படுத்துகிறோம். அப்படி நடைமுறைப்படுத்துகிற யுத்தத்தில் நமக்கு விசுவாசம் நேரடியாக யுத்தம் செய்வதனாலே ஒரு சிலர் நம்மை கொன்று குவிக்கிறான். அதனாலே நாம் ஏதோ தொடர்ந்து காணப்பட மனுக்குலத்துக்கு ஒரு கிரயம் செலுத்தப்படுகிறோம். அவன் நம்மை கொல்லுவதனாலே, நாம் ஏற்றுக்கொள்வதனாலே அவன் மீண்டும் தண்டிக்கப்படுகிறோம், அவனை தண்டிக்க செய்கிறோம். இல்லைன்னா அவனை செய்ய முடியாது. ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். ஒரு தூதன் பாதாளத்தின் தெருவுகளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் இந்த வசனம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்துவ மட்டத்துல கோமாளிகள்லாம் கிளம்பி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு தூதர் பாதாளத்து தெருவுகளை பெரிய சங்கிலிலே தன் கையில பிடித்துக் கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். பிசாசு சாத்தானுகளோட பழைய பாம்பாய் வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசமாக படிக்க அதை பாதாளத்தை தள்ளி அடைத்தான். அதன் பிறகு ஒரு 1000 வருஷம் ஆட்சி துவங்குகிறார்கள். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தூதர் கடந்து போய் பிசாசை பிடித்து பாதாளத்தை அடைக்கிறான். இன்னைக்கு செய்ய போகிற விஷயத்தை 1-3ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஏசியா 14 சொல்லப்பட்ட பிறகு அன்று செஞ்சிருந்தான்னா மனிதன் வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். சரி, மனிதன் வஞ்சித்தான். அன்று மனிதன் வஞ்சிக்கப்பட்ட பிறகு அவனை பிடிச்சு கொண்டு பாதாளத்தை போட்டிருந்தான். இன்றைய நாள் வரைக்கும் நான் வஞ்சிக்கப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஏன் அன்னைக்கு செய்யல? அது ஏன் செய்ய முடியலன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு அவனுக்கு நேரடியான எதிரி கிடையாது. 2ஆம் முறை யாரை ஏமாத்துறான்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை ஏமாத்துக்கிறான். மனுஷனுக்கும் பிசாசு தான் நேரடி எதிரி. மனுஷன் அவனை மேற்கொள்ள முடியல. ஏன்னா இவங்க இருக்கிறது 2 பேர் தான். அவன் ஒரு பெரிய கூட்டம் வானத்து தள்ளப்பட்டு இருக்கிறான். தேவனுக்கு ஒத்தாசை நமக்கு கிடையாது. ஒன்று அவனை எதிர்க்கத்தக்க நம்மள்கிட்ட பலமும் கிடையாது,
கடவுளோட பலத்தை அடைந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அதனால அன்று செய்ய முடியாம போயிடுச்சு. ஆனா வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு பாவ மன்னிப்பை உண்டாக்கி தேவனுக்கு நமக்கு உறவை மேம்படுத்தி வெளிப்படுத்த 12:5 சொல்லுகிற பிரகாரம் ஒரு மனிதர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். கடவுள் அதிகாரம் அடைய வேண்டும். மதியம் வந்த சாத்தானை கீழே தள்ளப்பட வேண்டும். அவர் தள்ளப்பட ஒரு குறைந்த நாட்கள்ல நாம் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதே வெளிப்படை 20:4 வாசிப்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்க்கத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தடுத்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அன்றே நான் சிங்காசனங்களை கண்டேன், அவையுமே உட்கார்ந்து இருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்க முடியவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிரசிதமானவருடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவதும் சொர்க்கத்தையாவதும் வணங்காமலும் தங்கள் நெற்றிகளை தங்கள் கைகளை அதன் முத்திரை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். யாரு ஆட்சிக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்துவோட ஆட்சி காலத்துல அவருடைய முத்திரையை தன் கைகளை தரித்து கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினுடைய சாட்சி நிமித்தமாக தான் கொலை செய்யப்படுகிறவர்கள். அதாவது தேவனுடைய இயேசுவின் நாமத்துக்குள்ளாக இயேசுவ மரணம் அடைகிறார்கள். அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தில் முத்திரை தரித்து கொள்ளாதவர்கள். அவர்கள் மாத்திரம் உயிர்த்தெழுந்து 1000 வருஷம் அரசாடுகிறார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் ஒருவரும் வரமாட்டார்கள். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற வெளிப்பட 14:13 சொல்ல வரலோகங்களை கலிகூறுங்கள், கிறிஸ்துவ மரிக்கிறவர் பாக்கியவான்கள், அவர் உயிர்த்தெழுந்து இளைப்பாறுவார்கள். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற 5ஆம் முத்திரையுடைய பிரதான ரகசியம் ஒரு 3 ஆண்டு காலத்தை பூமியில் சந்திக்க போகிறது. அவள் சந்திக்க போடுற காலத்துல 2 பரிசுத்தவான்கள் எழும்பி தன் மனவாட்டியை கட்டுகிறார்கள். அவளை கட்டி 3 ஆண்டுகள் நிறைவடையும் போதும் அவர்கள் மரணம் அடைகிறார்கள். 3 நாட்கள் பிறகு அவர் உயிரடைகிறார்கள். 5ஆம் நாட்கள் சபை பரலோகம் எடுத்துக் கொள்ளப்படும். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் நாம் அறிந்து ஓட வேண்டும். அதான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள சும்மா சின்ன சின்ன சோதனை காலத்திலே பயப்படுறோம். நமக்கு ஒவ்வொருக்கும் நியமிக்கப்பட்ட நிலை மரணம். மரணத்தை நாம் எதிர்கொள்ளப்பட வேண்டும். மரணத்துக்கு தயாராக்கி கொள்ளப்பட வேண்டும். கர்த்தர் நம்ம என்ன சித்த வைத்திருக்கிறாரோ நம்ம மரிக்கணும்னு தீர்மானித்தா நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நீங்க அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளப்பட நீங்க வழி வேற வகை தேடினா நான் ஓடுற ராஜ்யத்தை இழந்து விடுவோம். அதான் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற வியாதி எடுத்துக்கொள்ளுங்கள், பொருளாதார பற்றாக்குறை எடுத்துக்கொள்ளுங்கள், மனபாரத்துக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம அதை விட மோசமாக சந்திக்க போகிறோம். நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் போதே ஒரு சபை ஸ்தானத்தில் நம்ம எதிர்கொள்ள பயந்தோம்னா நம்ம எல்லாம் சிதறடிக்க போகிறோம். மெய்ப்பனை வெட்டுவே மந்தைகள் சிதறி போகும். யாரை எங்கே இழந்து எங்கே ஓட போகிறோம்னா தெரியல. அப்படி ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இறைமார்க்கு நம்ம எதிர்பார்க்கிற எதுவும் சந்திக்க நாம் தைரியம் கொள்ளப்பட வேண்டும். கிறிஸ்துடைய வலது பகுதி நிற்க நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் நியமிக்கப்பட எவ்வளவுதான் நீங்கள் தப்பி பிடித்து ஓடினாலும் மரணம் என்பது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சந்தித்து ஆகப்பட வேண்டும். ஆனால் நாட்களுக்கான உபத்திரம் என்பது உபத்திரம் தான், இல்லைன்னு சொல்லலை. இதை விட பலமுள்ளதவர் சந்திக்க போகிறோம். அதுக்கு இதெல்லாம் ஒரு பயிற்சி காலம் தான் நம்மளோட வாழ்க்கையில. விரலுக்கு ஏற்ற வீக்கம் வர ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தானும் சோதனை இருக்கிறது. சோதனை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் விளைவு யாருமே கிடையாது. ஆனால் நாம் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஜெயிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சாதாரண தோற்கடிக்க நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும்.
குடும்பத்தில் வரலாம், மனைவி வரலாம், பிள்ளைகள் மத்தியில் வரலாம், சொந்தக்காரத்தில் வரலாம், யார் எடுத்ததுனால எதை வேணா வரலாம். ஏன்னா சாத்தானம் வஞ்சிப்பதற்காக, தெய்வத்திடத்தை தடுப்பதற்காக அவனை எந்த சூழ்நிலையை வேணாலும் பயன்படுத்திக் கொள்வான். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கை தகுந்தவர்களும் நடைமுறைப்படுத்துவான். அல்லாமல் எதிர்க்க கற்றுக்கொள்ள, தோற்கடிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சாத்தான மேற்கொள்ள நாம் எதிர்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைவார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வெளிப்படுத்தின 17ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்தனுடைய கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். இறைமார்க்கம் சொல்லுகிற இவர்கள் ஆட்டுக்குட்டியோட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியார் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் இருக்கவர்கள் அவரை ஜெயிப்பார்கள். அவர்களுக்குள்ள இருக்கிற அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு நடைமுறைப்படுத்துகிற யுத்தத்தை 1 மணி நேரம் நடத்துகிறோம். அத்தேவன் நமக்கு வலது கரம் கொடுக்கிறார். ஒரு ஜெயித்து அடைகிறோம் என்று சொல்கிறது. ஆனால் இயேசுவுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற நாம் ஜெயித்து ஆகப்பட வேண்டும். அதற்கேற்ற ஒரு யுத்தத்தை நாம் தயாராக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் இறைமார்க்கு ஒருவருக்குள்ளாக ஆலோசனையாக ஆறுதலாக சாத்தானை எதிர்கொள்ள நாம் திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிட்டு தான் நாம் நடைமுறைப்படுத்தப்பட நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோவேல் 3 சொல்லுகிறார். வாசிவை 3:9. இதை புறஜாதிகளுக்குள் கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாளிகளை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஜாதிகள் எழுப்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளின் நியாயத்திற்கு அங்கே நான் வீற்றிருப்பேன். பயிர் முதிர்ந்தது, அறிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள். கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலி எழுப்புங்கள், யுத்தவர் எல்லாரும் ஏறி வேற கடவார்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டைகளாகும், உங்கள் அறுவலை ஈட்டுகள் அடியுங்கள், பலவீனத்தனை பலவான் என்று சொல்லுவானாக. அதை இறைமார்க்கும் கடைசி கிறிஸ்துவ வாழ்க்கை நினைய ஒரு யுத்த காலம். யுத்தத்துக்கு ஆயுதமாகப்பட வேண்டும். தேவனை நாம் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதற்குரிய காலங்களும் மையப்படுத்தப்பட வேண்டும். நீ காலங்களும் மையப்படுத்தப்படவிட்டால் நாம் தோற்கடித்தே தீர்வோம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகும், உங்கள் அறுவலை ஈட்டிகளாக அடியுங்கள். அதாவது இங்க சொல்லப்படுகிற மண்வெட்டி என்பது வாழ்வாதாரத்தை சார்ந்த விஷயங்கள். ஒரு மனிதன் தன் வயிற்று பிழைப்புக்காக, பூமிக்குரிய கூடாரத்துக்காக அவன் உழைக்கிற ஒரு வாழ்க்கை. அது பட்டயங்களாக அடியுங்க. உங்கள் அறிவால் ஈட்டுகளாக பயன்படுத்துங்கள். ஆனால் வாழ்க்கையில் நம்ம வாழ்வாதாரம் சார்ந்திருக்கிற காலத்தை ஒரு யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். சாத்தான தோற்கடிக்கப்பட வேண்டாம். ஜபத்தை தவிர ஒரு வழி கிடையாது. அவன் தேவன் அதுக்கு பார்த்து தோற்கடிக்க முடியும். அவன் பயப்படக்கூடியவன். வேற எந்த நிலையிலும் அவனை தோற்கடிக்க முடியாது. நீங்க ஜபத்தில் உட்கார்ந்து கடவுளை வல்லமை பெற்று அவனை மேற்கொள்ளப்பட வேண்டும். கடவுள் பிரசனத்தை பெற்று அவனை தோற்கடிக்கப்பட வேண்டும். தேவனுடைய சர்வாயுதம், தேவனுடைய மகிமை பிரசனம் ஒரு பாடிக்குள்ள வரும்போதான் அவனை மேற்கொள்ள முடியாது. இல்லைன்னா அவன் ஈஸ்வர மாம்சம் மேற்கொண்டு போயிடுவான். இப்ப தேவனுடைய பலன் தேவ சமூகத்துக்குள்ளது உருவாக்கப்படுகிறது. இப்ப தேவ சமூகத்தை கர்த்தருடைய பலனும் தேவனுடைய வார்த்தை பயன்படுத்த அவனை நீங்க தோற்கடிக்க முடியும். இல்லைன்னா அவன் எவ்விதத்தில் நீங்க தோற்கடிக்க முடியாது. அவன் பயங்கர தந்திரவாதி. உங்க விரோதமா செயல்படுற விஷயத்தை தேவன் நமக்கு அறிவித்தால் அதை நீங்க காப்பாற்றிக் கொள்ளலாம். அறிவிக்க விடப்பட்டா நீங்க உங்களை ஏமாத்திட்டு போயிடுவோம்.
இறைமார்க்கம் என்பது ஒன்று இந்த சரீரத்துக்குள்ளாக கடவுளுடைய மகிமை எதிரியை தோற்கடிக்கக்கூடியது, வரப்போற காரியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு வாசல். இப்படி ஒரு நிலைகளை தான் மையப்படுத்துகிறார். பிசாசு நீங்க தோற்கடிக்கப்பட வேண்டும், சோதனை ஜெயிக்கப்பட வேண்டும், நாம் தெய்வ சமூகத்தை தவிர வழியே கிடையாது. உங்களால் வேற எந்த விதத்திலும் நீங்க தோற்கடிக்க முடியாது. எல்லாமும் பொருந்தும். நீங்க பரிசுத்த நிலைத்திருக்கிற விஷயம் இருக்கலாம், தேவனுடைய ஆறுதல் உண்டாகிற விஷயமா இருக்கலாம், மறைப்பொருள் அறிவிக்கிற விஷயம், எந்த ஒரு நிகழ்வை நீங்க எடுத்துக்கொண்டாலும் ஜெபம் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அதன் அடிப்படையில் தான் அந்த நாம் ஒரு யுத்த காலத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொல்கிறது. ஆனால் மரணம் நெருடுவதாக இருந்தாலும் அதை காப்பாற்றுவது ஒரு பலன். இயேசு கிறிஸ்து மரணம் அடைய போகிறார், உபதேசிக்கிறார், சொல்ற எல்லாம் செய்யறார். ஆனா மரணத்தை ஜெயிப்பதற்கு எங்க போய் உட்கார்ந்துருக்கிறார்? கெத்செமனேல போய் உட்கார்ந்து அழுதிட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஆண்டவரே என்னை உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பலன் என்பது தேவனுடைய ஆதீனத்தில் தான் உண்டாகிறது. அப்போதான் நீங்க வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். நாம் திட்டமிட்டு இருக்கிற தீர்மானிக்கிற ஓடுகிற அந்த ஓட்டத்தை தேவனுடைய பலன், தேவ சமூகத்திலிருந்து உருவாகிற விஷயங்கள் அங்க போய் தான் நாம் பெற்று நாம் ஜெயிக்க முடியும். அதான் நாம் கொடுக்கப்பட தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். இல்லைன்னா மாம்சத்தை அவன் தோற்கடித்து விடுவான். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை மையப்படுத்தி 5ஆம் மறைப்பொருள் இந்த பூமியை யாரெல்லாம் இயேசு சந்திக்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களோ 2 கற்கள் வழியாக தான் நீங்க போக முடியும். நமக்கு இருக்கிற சோதனை காலத்தை ஜெயிக்கொள்வதாக இருந்தாலும் சரி, பூர்ண தத்துவத்தை அடைந்து கொள்கிற விஷயமா இருந்தாலும் சரி, தெய்வ சமூகத்தை விட்டு நீங்க விலகினா நம்ம அடைய முடியாது. ஆனால் நம்ம எதுவும் எதிர்கொள்ள நாம் கடந்து போன கற்றுக்கொள்ளப்பட வேண்டும்.